அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. ரொம்ப நாளா வீடியோ எதுனா ஒண்ணு போடணும். நம்மளும் வந்து Instagram, YouTubeலாம் வந்து ஒரு செலிபிரிட்டியா, ஒரு வைரலா கெளப்பணும்னு ரொம்ப நாளா நானும் போராடிட்டு இருக்கேன். எப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, 2025 தீபாவளிக்கு அப்புறத்துலருந்து வந்து நான் வீடியோ போடணும்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா என்ன வீடியோ போடணும்னே தெரியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப YouTube, Facebookலாம், Instagramலாம் எடுத்தோம்னாவே, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சமைக்கிறோம்னா, சமைக்கிறத பத்தி போடுவாங்க. இப்போ கோடிங் தெரியும்னா கோடிங்க பத்தி போடுவாங்க. இல்ல விளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போவாங்க. இல்ல வந்து பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி தரேன், இல்ல கன்டென்ட் வீடியோ இப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. ஆனா இது ஒண்ணு கூட நமக்கு தெரியாது. தெரியாத வச்சு நம்ம என்ன போடுறது? இப்போ சமைக்கிற வீடியோ போடுறாங்க அப்படின்னா, நமக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து சாப்பாடு மட்டும் தான் தெரியும். சமையல்னா என்னன்னே தெரியாது. தேவையில்லாத போய் அம்மாட்ட அடி வாங்கிட்டு தான் வரணும். கோடிங் இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்குறாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து கோடிங் அக்கா, யோகா அக்கா, டெய்லர் அக்கான்னு கூட ஃபேமஸ் ஆனாங்க. இந்த மாதிரி தான் உனக்கு தெரியும்னு பார்த்தா, கோடிங்க்கு நமக்கு ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும். கோடிங்ல என்ன லெட்டர் இருக்குன்னு கூட தெரியாது. சரி கோடிங் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏதாவது ஒண்ணு காலேஜ்ல படிச்சிருப்போம். அத பத்தி ஏதாவது வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் குடுத்தாங்க. நம்ம காலேஜ்க்கு போனா தானே நமக்கு அத பத்தி தெரியறதுக்கு. நம்ம போனதே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்க்கு மட்டும் தான். முக்காவாசி சஸ்பென்ஷன்லயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ப வந்து ஏதாவது ஒண்ணு ரிசர்ச் பண்ணி போடணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நமக்கு வயசாயிரும். அதனால ஸ்டடீஸ் பக்கமே போ வேணாம். இன்னொரு பக்கம் விளாகு, ட்ரிப்புன்னு எவனையாவது ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலேஜ் படிக்கிற டைம்ல கோவாக்குன்னு ஒரு ட்ரிப்பு போட்டிருப்போம். அந்த ட்ரிப்புக்கே இன்னும் போக முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். சரி இதெல்லாம் போக, இந்த Instagramல வந்து ஒரு சிலர் வந்து இந்த க்ரூமிங் வீடியோலாம் போடுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம முக்காவாசி பார்க்கறதே அந்த வீடியோ மட்டும் தான். அந்த மாரி நம்ம ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெனைச்சோம். நெனைச்சாலே ரொம்ப கேவலமா கண்றாவியா இருக்கு. நான் அதே மாதிரி ரெடியாகி வீடியோ எடுத்துலாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்ப்பீங்களா? நெனைச்சாலே கேவலமா இருக்கு. போட்டோம்னா அம்புட்டு பேருக்கு கண்ணு கூசி கண்ணே போயிரும். அதனால அதையும் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டோம். சரி நமக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் வந்து இவ்வளவு நாளா வீடியோ எடுக்க முடியல? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான், இதுக்கும் காரணம் டிஎம்கேன்னு சொல்ல தோணுது. சரி ஓகே. அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா முக்காவாசி நான் வந்து ஒண்ணு சாப்பிடுறேன், இன்னொன்னு தூங்குறேன், இன்னொன்னு சாப்பிடுறேன். இந்த மாதிரியே வந்து லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால, நம்பளே வந்து இன்னைக்கு ஒரு சுய முயற்சியில வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற வகையில வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதாவது எல்லாரும் வந்து எதையாவது ஒண்ணு போடணும் அப்படின்னு தான் வீடியோ எடுப்பாங்க. நான் வந்து என்ன போடலாங்கிறதையே ஒரு வீடியோ எடுத்து போடலாமே நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறது மட்டும் தான். வெட்டியா எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, டீ கடைலாம் நம்ம விடிய விடிய பேசிட்டு இருப்போம். ஆனா அதுல ஒரு விஷயமுமே இருக்காது. நம்ம வந்து இந்தியாவுல ஆரம்பிச்சு ஈரானுக்கு போய் முடிவோம். அந்த மாதிரி இருக்கும். நான் ஈரான்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 விஷயம் பேசலாம். பேசுறதுல கருத்து இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஈரானுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்கு. அத பத்தி பேசலாம். அப்படி இல்லன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஒரு திருட்டு பையன் இருக்கான். உலகத்துக்கே வந்து ஒரு அச்சுறுத்துற வகையில ஒரு திருட்டு பையன் இருக்கான்னா அவன் மட்டும் தான். இப்ப அவனால தான் வந்து அமெரிக்கா, ஈரான் வார் கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த மாரி பேசலாம். சரி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சது வந்து சினிமா. சினிமாவ பத்தியும் பேசலாம். இந்த மாதிரி எல்லா வகையிலும் போய் அட்டாக் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு வீடியோ டெய்லியும் போடணும் அப்படின்ற முயற்சியில வந்து இன்னைக்கு நான் இறங்கியிருக்கேன். அதனால நான் இனிமே நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வந்து வீடியோ போடப் போறேன். நமக்கு தேவையான சப்போர்ட் வந்து உங்ககிட்ட இருந்து தான் வந்து குடுக்கணும். அதனால தயவு செய்து குடுத்துருங்க. அதே மாரி வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க எனக்கு ஐடியா குடுங்க. உங்க ஐடியால வந்து நம்ப ஆ வேற என்ன சொல்றது? நம்ம கன்டென்ட்லாம் வந்து சூப்பரா நடத்துவோம். நெறைய டிப்ஸ் குடுங்க. நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். கமெண்ட்ல போட்டு விடுங்க. என்னென்ன மாதிரி நம்ம வீடியோ போடலாம், என்னென்ன மாரி கன்டென்ட் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரவுடா வந்து இந்த இடத்துல நான் எடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வாழ்க்கையில வந்து இதே மாதிரி நெறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு நெனைக்கிற விஷயங்கள், நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா அச்சீவ் ஆகும் அப்படின்றது என்னோட விஷஸா சொல்லிக்கிட்டு, அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து நான் எடுக்கிற ஒரு முதல் ஸ்டெப் என் வாழ்க்கை மாற்றத்திற்காக, நான் என்னோட ஆம்பிஷனுக்காக செலவு பண்ற ஒரு ஒரு டைம் அப்படின்னு நெனைச்சுட்டு, இதே மாதிரி நெறைய சூப்பரான வீடியோக்கள்லாம் போடப் போறோம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கௌதம். தேங்க் யூ சோ மச்.